இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் இன்னைக்கு ஒரு சமாதானம் வரப்போகுது. இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் கொஞ்சம் எல்லாரும் சந்தோஷமா தேவ சமூகத்தில் கொஞ்சம் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எழுதப்பட்டிருக்கிற கூடார வாசிகள் ஆகும் நமக்கு இங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. அதனாலதான் பேதுரு தன்னுடைய நிருபத்தை துவங்கும் பொழுது இப்படி எழுதியிருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய எண்ணம் வரணும். அது என்ன எண்ணம் தெரியுமா? நான் இந்த உலகத்திற்கு பரதேசி, இந்த பூமிக்கு அந்நியன், நான் இந்த பூமி என்னுடையதல்ல, இந்த பூமியில உள்ள எதுவும் எனக்குரியதல்ல, நான் பரதேசி, நான் பரதேசி. எப்ப ஒருத்தர் இதை அறியறானோ அப்ப இந்த உலகத்துல எதையும் அடையணுங்கிற எண்ணம் அவனுக்கு வராது. எப்ப இதை அவன் அறிந்து கொள்றானோ இந்த உலகத்துல உள்ள ஆசைகள் வராது. கொஞ்சம் கண்களை மூடி ஓரா ஷடல தியான்சரா ஏப்ரன்டோ கோலா ஸ்டீபட்டாலியா இரம ஸ்டேட்டேலியா தெரஸ் ஓரா ஹாட்டி பப்ரோஸ்டட்டாலியா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? Oh rakata liba shata laba yetos idamala stita laba rohostiateles oh riba hamsetes. நீங்க கொஞ்சம் வேதத்துல எபிரேயர்ல நீங்க முதல்ல இருந்து ஒரு 4 அதிகாரத்துக்குள்ள நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல எழுதப்பட்டு இருக்கும், பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, பயந்திருங்கள்னு எழுதப்பட்டிருக்கும். நீங்க பின்வாங்கி போக கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கதோ, பின்வாங்கி போகாம இருக்க என்ன பண்ணணும்னா வேதத்துல பல இடத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது, நீங்க அறிக்கை செய்யுங்கள். நீங்க ஆதியில என்ன அறிக்கை செய்தீங்களோ அந்த அறிக்கைகள் உங்களுக்கு திரும்ப ஞாபகம் வரணும். பாருங்க, என்ன அறிக்கை செஞ்சீங்க தேவ சமூகத்துல, அந்த அறிக்கையில நீங்க நின்னாலே இப்ப நிக்க முடியும்ல. இப்ப ஏன் உங்களால பல நேரங்கள்ல பின்வாங்கி பல நேரங்கள்ல தடுமாறி போறோம்? காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இப்போ எதுக்கு பல இடரல்கள் உங்களுக்கு வருது தெரியுமா? காரணம் ஒண்ணே ஒண்ணு, அறிக்கைகள் நின்னு போயிடுச்சு. தேவ சமூகத்துல நீங்க செய்த அறிக்கைகள் நின்னு போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாம் திரும்ப வரப்போகுது. கண்களை மூடி ஓரா ஷடாலபாயச்சஸ் கொஞ்சம் ஸ்தோத்திரம் செலுத்தி எல்லா அறிக்கைகள் முன்னாடி நீங்க சொன்ன வார்த்தைகளை திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. தேவ சமூகத்துல திரும்ப அறிக்கையிடுங்க. முன்னாடி சொன்னீங்க எனக்கு இயேசுவை நீங்க மட்டும் போதும், இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகத்தை ஆசை வேண்டாம்னு சொன்னோம். அதனால உலக ஆசை நம்மள மேற்கொள்ள முடியல. எனக்கு உலகத்துல இருக்கிற எந்த இதுவும் வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, நான் தைரியமா சில காரியத்தை அறிக்கை செஞ்சிருக்கேன் தேவ சமூகத்துல. ஆண்டவரே உலகத்துல இருக்க உலக அழகியே வந்தாலும் சரி, ஐ நீட் யூ லார்ட். நான் இப்படி சொல்லியிருக்கேன், உலகத்துல இருக்கிற பெரிய அழகியே வந்தாலும் சரி எனக்கு இயேசுதான் வேணும். உலகத்துல பெரிய ஆஸ்தி இருந்தாலும் சரி எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு எல்லா இடத்துலயும் நீங்க தான் வேண்டும். நான் பரிசுத்தத்தை எதற்கு விட்டுற மாட்டேன், நான் பரிசுத்தத்தை எதற்கு விட்டுற மாட்டேன். இயேசுவுக்கு பரிசுத்தம் பிடிக்கும்னா நான் பரிசுத்தத்துல வைராக்கியமா இருப்பேன். இயேசுவுக்கு பரிசுத்தம் தான் உயிர்னா எனக்கும் பரிசுத்தம் தான் உயிர். இயேசு என்ன பரிசுத்தமா மாத்தணும்னா சிலுவைக்கு வந்தார்னா நானும் பரிசுத்தமா மாத்துறதுக்கு என் ஜீவனையும் கொடுக்க நான் தயார். இயேசு என்னை பரிசுத்தமாக்குறதற்கு தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார்னா நானும் பரிசுத்தமாக்குறதற்கு எந்த விலைக்கரையத்தையும் கொடுக்கலாம்ல. இன்னைக்கு சிலருக்குள்ள பரிசுத்தத்துடைய தீ பிடிக்கட்டும். இன்னைக்கு சிலருக்குள்ள எல்லாரும் ஜெபிங்க பாருங்க. இப்ப உங்களுக்குள்ள பரிசுத்தத்துக்கு வைராக்கியம், எதையும் பார்த்து டைவர்ட் ஆக கூடாது. ஏதோ மனுஷங்களை பார்த்து ஏதோ பொருளை பார்த்து டைவர்ட் ஆகுற குரூப் இல்ல. இனி பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு குரூப், பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு குரூப். உடா ஷடா ரம் துடா நீ பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டு. வேலை போனா போட்டு, எது முக்கியம்? கர்த்தர் முக்கியமா வேலை முக்கியமா? எது முக்கியம்? பரிசுத்தம் முக்கியம், பரிசுத்தம் முக்கியம், பரிசுத்தம் முக்கியம். எது முக்கியம்? எது முக்கியம்? இருதயத்துல கேளுங்க, எது முக்கியம் உனக்கு? எது முக்கியம்? இயேசு முக்கியமா வேலை முக்கியமா? உனக்கு இயேசு முக்கியமா? உனக்கு இருக்கிற அந்த புகழ் அந்தஸ்து முக்கியமா? என்னுடைய புகழ் போகுமா? போயிட்டு போட்டு நான் கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தமா இருக்கணும். யோசேப்பிட்ட கேட்ட அவர் ஒரு காரியத்தை வைராக்கியமா சொல்லுவாரு, என்ன நான் விபச்சாரம் செய்யாம செஞ்சேன்னு சொல்லி ஜெயில போட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர், நான் பரிசுத்தமா இருப்பேன். எப்ப நீ தப்பு செஞ்சா வெளியே உன் பேரு நல்லவேன்னு வரும். நீ தப்பு செய்யலன்னா உன்னை அவன் போர்த்திப்போ மனைவியோட தப்பு பண்ணிட்டான்னு வெளியே நியூஸ் போகும். ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். நான் பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டிய தீர்வு. இன்னைக்கு எதனாலும் இழக்க தயார்.
பரிசுத்தத்திற்கு எந்த எக்ஸ்ட்ரீம்லயே நான் போவேன். பரிசுத்தத்திற்கு எந்த தைரியம், எவ்வளவு எதை தூக்கி எறினாலும் எறிகிறேன். பரிசுத்தத்தை மேன்மை பாராட்டுவேன். பரிசுத்தத்துல ஒரு வைராக்கியம். எத்தனை பேர் இப்படி ஒரு வைராக்கியம் கொடுக்க முடியுமா? எது எத்தனை எத்தனை இச்சைகள் சுத்தி இருந்தானே, நெருங்கி நிற்கிற பாவம் தான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. தூரத்தில் இருக்குது பாவம் எழுதப்படல. பாவம் நெருங்கிதான் இருக்கும், சுற்றி நெருங்கி இருக்கும். ஆனா இந்த இடத்துல பரிசுத்தம், இந்த இடத்துல வைராக்கியம். சிலருக்குள்ள அந்த வைராக்கியம் வருது. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் வாயை திறந்து என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்க. பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டுங்க. பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிற யோசேப்பு உயர்த்தப்படுவார். பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிற தானியேல் உயர்த்தப்படுவார். நீ நீ எல்லாத்தையும் வச்சிருக்கலாம், ஆனா பரிசுத்தம் இல்லாம போனா துன்மார்க்கன் காற்று பதறடிக்கும். காற்று அடிச்ச உடனே பறக்கிற பதற போல இருக்கிறா. அவ செய்யற எதுவுமே வாய்க்காது. நீ ஒருவேளை உனக்கு எல்லாமே இருக்கலாம், ஆனா பரிசுத்தம் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் உன்னை துன்மார்க்கன் என்று அழைக்கிறார். துன்மார்க்கன் என்று அழைக்கிறார். நீ பரிசுத்தம் இல்லாம வாழ்றனா நீ துன்மார்க்கன் கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் அவனை இகழுவார் என்று எழுதப்பட்டிருக்குது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுறவனுக்குதான் ஆசீர்வாதம் தங்கும், எல்லாருக்கும் தங்காது. நான் பாவம் செய்வோமானால் கர்த்தர்ட்ட இன்னைக்கு என்ன பரிசுத்தமாக்குங்க, என்ன பரிசுத்தமாக்குங்க. ஒண்ணு தெரியணும், நான் துன்மார்க்கமா தைரியமா வாழ்ந்துகிட்டு இருக்க முடியாது. என் இஷ்டப்படி என்னுடைய வாழ்க்கையை என் சுய விருப்பத்தின்படி என்னுடைய மோக இச்சையில நான் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டியாக வேண்டும். பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டியாக வேண்டும். துன்மார்க்க அப்படி போயிருவான். அந்த நீதிமான குறித்து நீங்க வாசி பாருங்கல்ல, நீதிமொழிகள் முழுசோ நீதிமான குறித்து எழுதப்பட்டிருக்குது. அவன் பெருகுவான், அவன் விருத்தி அடைவான், அவன் உயர்வான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் அவனை உயர்த்துவார். அவன் மறைஞ்சிருக்க மாட்டான், அவன் புகழ் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் வேதத்துல நீதிமான குறித்து எழுதப்பட்டிருக்குது. இனி பரிசுத்தத்திற்கு ஒரு வைராக்கியம். இங்க எல்லாருக்குள்ளயும் பரிசுத்தத்துக்கு ஒரு வைராக்கியம் இன்னைக்கு பற்றி பிடிக்கட்டும். எல்லாரும் கேளுங்க, என்ன பரிசுத்தமாக்குங்க. எனக்கு இந்த பரிசுத்தம் எது இருக்கும் இல்லையோ, அறிவு இருக்கும் இல்லையோ, தட் இஸ் செகண்டரி. ஞானம் இருக்குதோ இல்லையோ அது ரெண்டாவது. புகழ் இருக்குதோ இல்லையோ அது தூக்கி எறிங்க. எல்லாத்துக்கும் மேல முக்கியம் பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம். யாரு பார்த்தான பார்க்கலன்னு பரிசுத்தம் முக்கியம். அப்பா என்ன நினைச்சானே, அம்மா என்ன நினைச்சானே, உலகத்திலேயே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைச்சானே, ஐ டோன்ட் கேர். காட் என்ன பத்தி என்ன நினைக்கிறாரு? பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தோ லாபாரா சந்தலபா உடரபா ஹந்துலம சியாந்தலஸ் உடரபா ஹந்துடோ. பரிசுத்தோ பரிசுத்தோ. கர்த்தர்ட்ட கேட்டா அவரு சொல்லுவாரு பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். எழுதப்பட்டிருக்குது, ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவள் பரிசுத்தவனா இருக்கிறார். அவன் பரிசுத்தவனா இருக்கிறான். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதி இருக்குன்னா பரிசுத்தவனா இருக்கணும், பரிசுத்தவனா இருக்கணும். எல்லார் பேர் எழுதப்படாது பாருங்க. ஓடா சியாந்தலஸ், அதுல அவன் ஃபேமஸ் ஆனவன், அதனால அந்த பேர் எழுதப்பட்ட எழுதப்படல. அவர் நிறைய ஊழியம் செஞ்சா அதனால எழுதப்பட்டதுன்னு எழுதப்படல. அவன் பரிசுத்தவனா இருக்கிறார். ஓடா ஷடலபதியந்தரா. பரிசுத்தத்துக்கு அவ்வளவு கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுகிறாரு. ஓடா ரதினி அந்தலப ஷியந்தலஸ். தாவீதை பத்தி நம்ம எல்லாருக்கும் ஒண்ணுதான் தெரியும். அவன் இச்சையில விழுந்துட்டான்னு தான் சொல்ல தெரியும். ஆனா அவன் பரிசுத்தத்திற்கு எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறான்னு தெரியுமா? ஏதோ ஒரு இடத்துல தவறிட்டான், ஆனா அவன் மற்ற நேரம் அவனுடைய இருதயத்துடைய வைராக்கியம் எப்படி இருக்கும் தெரியுமா? துன்மார்க்கனுடைய ஆலோசனை வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் இருதயம் முழுசுமே வைராக்கியம் தான். அவன் இருதயம் முழுசுமே வைராக்கியம் தான். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்கணும். கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறது இதேதான். ஒரே ஒரு காரியம் தான். வைராக்கியம் எப்படி இருக்குது இருதயத்துல? எப்படி இருக்குது? கொஞ்சம் கண்களை மூடி இன்னைக்கு எல்லாருக்கும் பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம் பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். எல்லாரும் மேலையும் பரிசுத்தத்தை குறித்த ஒரு வைராக்கியம் பற்றி பிடிக்கட்டும். பரிசுத்தம் பரிசுத்தம். எதனாலும் விடுவேன். ஒரு காரியத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். பாவத்தை பாவம்னு சொல்ல பழகணும். இயேசுக்கு பிடிச்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள்.
பாவத்தை பாவம்னு சொல்லி பழகிட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம பரிசுத்தத்தை காத்து கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்க ஏதுவா இருக்கும். அதனாலதான் தாவீது இப்படி சொல்றாரு, நான் பாவத்தை அறிக்கையிடுறேன், அப்பதான் உம்முடைய நீதி விளங்கும். உம்முடைய நீதி விளங்கணும்னா நான் பாவத்தை அறிக்கையிடணும். நான் பாவத்தை அறிக்கையிடணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்றுன்னு எழுதப்பட்டிருக்குது. உன் கண்ணு தப்பா பார்த்துருச்சுன்னா தேவ சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே கண்ணு இச்சித்துட்டுன்னு சொல்லக்கூடாது, ஆண்டவரே என் இருதயத்துல விபச்சாரம் செய்துட்டேன்னு சொல்லணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. கர்த்தர் சமூகத்துல தப்ப தப்புன்னு சொல்லணும். அதை என்ன பூசி முழுகிறது, தப்ப தப்புன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் காட் எப்படி சொல்லணும், என் கண்ணை பரிசுத்தமாக்குங்க, என் கண்ணுக்கு உதவி செய்யுங்க, என் கண்ணு சரியா இல்ல, இப்படி பேச பழகணும். கர்த்தர்ட்ட தப்ப தப்புன்னு பேச பழகினாலே நீங்க 80% பரிசுத்தமாயிட்டீங்க. நீங்க 80% தப்ப தப்புன்னு சொல்லி பழகிட்டீங்கனாலே பல பாவத்தை நீங்க ஜெயிச்சதற்கு சமம். நீங்க தப்ப தப்புன்னு சொல்லி பழகுங்க. ஓடா ரபா சந்தலஸ், இச்சையை இச்சைன்னு சொல்லி பழகுங்க. பரிசுத்தத்தை பரிசுத்தம்னு சொல்லுங்க. ஜெயத்தை ஜெயம்னு சொல்லுங்க. தோல்வியை தோல்வின்னு சொல்லுங்க. ஓடா ரம் துடபா சந்தலா, நீங்க பல காரியத்தை ஜெயிக்க முடியும். பாருங்க, எல்லாரும் கண்களை மூடி இன்னைக்கு ஒரு சுத்திகரிப்பின் ஆவியானவர் நம்ம மத்தியில கடந்து வந்து நம்மளை சுத்திகரிக்கட்டும். எதனால இழப்பேன், நீங்க அறிக்கை செய்யுங்க. எதனால இழப்பேன், எதனால இழப்பேன், பரிசுத்தத்திற்காக எதனால இழப்பேன் ஆண்டவரே. வைராக்கியம், வைராக்கியம், எங்களுக்கு அந்த வைராக்கியத்தை இன்னைக்கு புதுப்பிங்க. எங்க இருதயத்துல பரிசுத்தத்திற்கு ஒரு வைராக்கியம், எங்களுக்கு பரிசுத்தத்திற்கு ஒரு வைராக்கியம். எதையாவது செய்யணும் கர்த்தருக்குன்னு, கர்த்தருக்குன்னு பரிசுத்தமான எப்படியே வாழ்ந்துதான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும். எந்த அசிங்கத்துக்குள்ள என்ன விட்டுற முடியாது, அருவருப்புக்குள்ள விட்டுற முடியாது. உலகம் அசுத்தத்துக்குள்ள கிடக்கலாம். இன்னைக்கு பல நேரத்துல யோசிக்கலாம், என் ஃப்ரெண்டு போயிட்டானே, அவன் போயிட்டானே. யோசிச்சு பாருங்க, பாபிலோனுக்கு எல்லா தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் கூட்டு வரப்படுறாங்க. அவனோட சேர்ந்து பல யூதர்களும் கூட்டு வரப்பட்டாங்க. ஆனா எல்லா யூதர்களும் அந்த விக்கிரகங்களுக்கு படைத்த அந்த ராஜ போஜனத்தினால தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டார்கள். ஆனா இந்த தானியேல் சொல்றா, தானியேலோடு இருந்த இந்த 3 பேரும் சொல்றாங்க, இல்ல நாங்க புசிக்க மாட்டோங்கிறாங்க. ஏன், எதுக்கு, எதுக்கு? ஏன்னா நாங்க பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். நாங்க எல்லாரும் மாதிரி கிடையாது. நாங்க யூதன், நாங்க யூதன், நாங்க யூதன். மற்ற யூதர்கள்லாம் அவனுக்கு முன்னாடி எல்லாருமே ஆமானுக்கு முன்னாடி பணிஞ்சிருக்கும் பொழுது ஒரு மொர்தெக்காய் சொல்லுகிறான், முடியாது, முடியாது, நான் முடியாது. ஏன் நீ இப்படி துள்ளுற? நான் யூதன், நான் யூதன், நான் அப்படிதான் துள்ளுவேன், நான் கிறிஸ்தவன், அப்படிதான் துள்ளுவேன், நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. வேதத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது பாருங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிராமல் வேசியின் பிள்ளைகளா இருப்பீர்களே. அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க சொல்ல பழகணும், நான் வேசியின் பிள்ளை அல்ல, நான் வேசி அல்ல, நான் விபச்சாரி அல்ல, நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை. அதனால இவைகள் எல்லாத்தையும் நான் செய்ய முடியாது, என்னுடைய தகுதி வேற. பக்கத்துல உள்ளவன் செய்யறான்ல, அவன் வேசியின் பிள்ளை, தெரிஞ்சுக்க. அவன் விபச்சாரியின் பிள்ளை, அவன் இயேசு அறியாதவன், அவன் துன்மார்க்கன், அவன் புறஜாதியார். ஆனா நம்ம டிஃபரன்ஸ் இருக்கணும், டிஃபரன்ஸ் தெரியணும், டிஃபரன்ஸ் தெரியணும். அதை வெளியே சொல்றோமோ இல்லையோ, மனசுக்குள்ள பிக்ஸ் பண்ணணும். அவனோட நான் டிஃபரண்ட், ஐ எம் டிஃபரண்ட் தென் ஹிம். ஓ ரஷடலபா, நான் ஒரு வார்த்தை சொன்னா பரலோகம் கேட்கும், அவன் சொன்ன கேட்காது, அவன் சொன்ன கேட்காது. ஏன்னா அவனுக்கு தேவையான நாமம் தெரியாது, அந்த நாமத்தின் மேல அவனுக்கு விசுவாசம் கிடையாது, அவன் அற்பமானவன். ஆனா நம்மளை கர்த்தர் பார்க்கிற விதம் வித்தியாசம். எனக்கு கொடுக்கிற கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க அதிகாரம் வித்தியாசம். நான் சொல்றது வர்றதை ஒழுங்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நீங்க பாக்கியவான். இந்த காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். எனக்கு நான் டிஃபரண்ட், பரலோகத்துல நான் தெரிகிற விதம் வித்தியாசம். எல்லார காட்டிலும் நான் வித்தியாசமாய் தெரிகிறேன். என்ன பார்த்து அவங்க கர்த்தர் பக்கத்துல புறஜாதியர் இழுக்கப்படணுமே தவிர அவர்கள் பக்கம் நம்ம இழுக்கப்படுறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. we are in danger. ஓடா ஷான்சலபா, அது எல்லாரும் செய்யறது தானே. பட் நீங்க சொல்லணும், இவ்விடத்திற்கு வழக்கம் அல்ல. வேதத்துல வேதத்துல யாக்கோபு மூத்தவா இருக்கும் பொழுது இளையவளாகிய லேயான கேட்கிறா, மூத்தவ இளையவளாகிய ராகேல கேட்கிறா, பொண்ணு கேட்கிறா. ஆனா நைட்டோட நைட்டா லாபான் மாத்தி கொடுத்துட்டாரு, மூத்தவளை கொடுத்துட்டாரு. பின்னாடி என்ன என்னன்னு கேட்டதுக்கு அவன் லாபான் கிளியரா ஒரு பதில் சொல்றா, மூத்தவள் இருக்கும் பொழுது இளையவளை கொடுப்பது இவ்விடத்துக்கு வழக்கம் அல்ல. நீங்க சொல்ல தெரியணும், நான் கிறிஸ்தவன், நான் கர்த்தருடையவன், என் இவ்விடத்திற்கு வழக்கம் அல்ல. எல்லாரும் எப்படியும் போட்டு, ஆனா இவ்விடத்திற்கு வழக்கம் அல்ல, எனக்கு அது வழக்கம் கிடையாது. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். ஓ ரஷண்டலபா, எல்லாருக்குள்ளயும் இந்த வைராக்கியம் இன்னைக்கு பற்றி பிடிக்கட்டும்.
ஷண்டலோ ரிகபல துன ஷண்டலபா இடரதன சீட்டலபயதோ இடரகதியந்தரா அல் கதுரபலப ஷண்டலா. சொல்லுங்க, இவ்விடத்துக்கு வழக்கம் இல்ல. இவ்விடத்துக்கு வழக்கம் இல்ல. எனக்கு அது வழக்கம் இல்ல. அசுத்தத்துக்கு வழக்கம் இல்ல. ஷாபாரா டலபா. பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டு. எந்த மூலையில இருந்தாலும் தூக்கி உயர்த்திடுவாரு. ஹோடா ஷண்டல. வேதத்துல இப்படி வசனம் இருக்குது. நெகேமியா 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், பின்பகுதியில் இப்படி எழுதப்பட்டிருக்கோம். ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பா. ஆண்டவரே, நீ தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, என்ன கொடுத்தீங்க? என்ன கொடுத்தா தெரியுமா? ஒருத்தன் என் கற்பனையை மாத்திரம் பின்பற்றி பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி பரிசுத்தமா மாத்திரம் வாழ்ந்துட்டான்னா, அவன் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அவனை கூட்டி சேர்த்து அவனுடைய ஸ்தானத்துல நிறுத்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அர்த்தம் என்ன தெரியுமா? நீ எந்த ஓரத்துல ஒளிஞ்சிருந்தாலும் சரி, எல்லாராலையும் அற்பமா எண்ணப்பட்டு இருக்கலாம். குடும்பத்தாரால, சகோதரனால, எல்லாத்தாலையும் அற்பமா எண்ணப்பட்ட தாவீதா இருக்கலாம். நீ காட்டுக்குள்ள உனக்கு கொஞ்சம் ஆடுகள் தான் இருக்குது, உனக்கு கொஞ்சம் அறிவு தான் இருக்குது, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, எல்லாராலையும் ஒரு இடத்துல தூக்கி வீசப்பட்டு இருக்கலாம். ஆனா நீ பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டிப்பார். கர்த்தர் சொல்றாரு, உனக்கான ஸ்தானம் வரும். அப்பொழுது உன் சகோதரன் உனக்கு கீழே இருப்பா. நீ ராஜாவா இருப்பா. நீ ராஜாவா இருப்பா. அவர்கள் ஜஸ்ட் ஒரு சேவகர்களா இருப்பார்கள். ஒரு வைராக்கியம் கர்த்தர் உயர்த்திடுவார் பாருங்க. நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டு. பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டு. அசுத்தத்துக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காத. தேவன் கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். தூக்கிக்கிட்டே இருப்பாரு. எல்லாரும் கண்களை மூடி, இன்னைக்கு எனக்கு பரிசுத்தத்தை தாரும், இன்னைக்கு எனக்கு பரிசுத்தத்தை தாரும். எப்பெல்லாம் ஏதாவது மனுஷர்கள் நாங்கெல்லாம் போறோம்ல, நாங்கெல்லாம் செய்யறோம்லன்னு சொன்னா நீங்க சொல்லணும், இவ்விடத்துக்கு நீ செய். ஆனா இவ்விடத்துக்கு வழக்கம் இல்ல, இவ்விடத்துக்கு வழக்கம் இல்ல. நீ எப்படி நீ உன் இஷ்டத்துக்கு எல்லாம் என்னால வர முடியாது. இவ்விடத்துக்கு வழக்கம் இல்ல. அதனாலதான் பவுல் இவ்வாறு எழுதியிருக்காரு, உலகத்தாரோட கலந்து இருக்காதுங்க, கலந்து இருக்காதுங்க. எல்லாரோடையும் நீ அப்படி உறவாடிட்டு க்ளோஸா இருந்துட முடியாது. உனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தேவை, உனக்கு டிஸ்டன்ஸ் தேவை. எல்லாரோடையும் நீ நெருங்கி இருக்க முடியாது. இயேசு அறியாதவனோட கொஞ்சம் குழாவிட்டு இருக்க முடியாது. என் ஃப்ரெண்டுன்னு நீ சொல்ல முடியாது. உன்னால ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. எப்போ டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஆனா அடுத்த லைன்ல சொல்றாரு, எவ்வளவு வேணும் கலந்து இருக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக நீ அவன்கிட்ட ஒரு லைன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்ல வரலன்னு பவுல் சொல்றாரு. ஆனா நீ கலந்து இருக்க கூடாது. அவனோட கலந்திருந்தா அவன் மதுபானம் குடிக்கிற இடத்துல நீ இருக்கணும், அவன் விபச்சாரம் செய்யற இடத்துல நீ நிக்கணும், அவன் இச்சிக்கிற இடத்துல நீ நிக்கணும். அதனால you have to maintain some distance. அவன் எந்த இடத்துல அவன் அசிங்கமா இருப்பா, அந்த இடத்துல you should maintain some distance. நம்ம நிறைய பஸ்ல இருக்கோம்ல, நீ 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும் அதே போலதான் some distance இருக்கணும். you want to have some limits. ora shatalaba yatosata ikaro shantalaba ora hatalaba shantalaba. எல்லாருக்கும் இன்னைக்கு அந்த கிருபை இறங்கட்டும். எல்லாரும் கண்களை மூடி கேளுங்க, என்ன பரிசுத்தமாக்குங்க, என்ன பரிசுத்தமாக்குங்க. எனக்கு இயேசு வேணும். அந்த இயேசுக்கு பரிசுத்தம் பிடிக்கும்னா எனக்கும் பரிசுத்தம் பிடிக்கும். சில சொல்லுங்க, இந்த வார்த்தையை எதிர்பார்க்கிறேன். இயேசு உங்களுக்கு பரிசுத்தம் பிடிக்கும்னா எனக்கும் பரிசுத்தம் பிடிக்கும். இன்னைக்கு என்ன பரிசுத்தமாக்குங்க, எங்களுக்கு பரிசுத்தமாக்குங்க. உங்களுக்கு பரிசுத்தம் பிடிக்கும்ல இயேசப்பா, எனக்கும் பரிசுத்தம் பிடிக்கும். என்ன பரிசுத்தமாக்குங்க. மனுஷன் அன்புக்கு ஏங்கி போகாதுங்க, உலக அன்புக்கு ஏங்கி போகாதுங்க. கர்த்தர் நமக்கு இருக்காரு, கர்த்தர் நமக்கு இருக்காரு. அதை யோசிக்கணும். எப்பவுமே கர்த்தரை யோசிக்கணும், கர்த்தரை யோசிக்கணும். கொஞ்சம் கண்களை மூடி ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஒரு மகிமை நம்ம எல்லாரையும் நிரப்பட்டும். தேவனுடைய கிருபை நம்ம ஒவ்வொருத்தரையும் தொடட்டும், ஒவ்வொருத்தரையும் தொடட்டும், ஒவ்வொருத்தரையும் தொடட்டும். எல்லாரும் ஜெபிங்களே. உங்க வாயின் வார்த்தைக்கு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு லைன் சொல்லிட மாட்டானா? கட்டாயம் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும், டிஸ்டன்ஸ் இருக்கணும். உலகத்துக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும். நான் யோக்கியமா இருக்கேன்னு நம்ம சொல்லலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, யோக்கியம் போயிரும், யோக்கியம் போயிரும், யோக்கியம் போயிரும்.
லாக்கா சல்லபா ஷண்டலபா. நீ ஒருவேளை இப்ப நினைக்கலாம், ஒருவேளை சிம்சோனே நீ இப்ப நினைக்கலாம், என் மேலதான் அபிஷேகம் இருக்குல்ல, தெளிலால் கூட இருக்கும்போது கூட தான் எனக்கு வல்லம் இருக்குல்ல. யாருக்கும் தெரியும், ஒரு நாள் உன் மேல உள்ள உடன்படிக்கை முழுவதுமாய் உடைந்து விழும். அப்பொழுது கர்த்தர் உன்னை புறக்கணிப்பார், அவர் உன்னை விட்டு போய்விடுவார். அப்பொழுது நீ எல்லா மனுஷன மாதிரியும் நார்மலான மனுஷன் ஆயிருவ. உனக்கு உன்னை தேடி ஒரு பையன் வர மாட்டான். உனக்கு கொடுத்த சகல புகழையும் சகல இப்ப யோசிச்சு பாரு, ஒரு 2 வருஷத்துக்கோ ஒரு 3 வருஷத்துக்கோ இல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த புகழை காட்டிலும் இப்போ கர்த்தர் உன் புகழை உயர்த்தி வைத்திருக்கிறார். இனி அந்த புகழ் அச்சு போகும். ஏன்னா துன்மார்க்கனுக்கு இகழ்ச்சி தான் வரும்னு வேதத்துல தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அதேபடிதான் எந்த இடத்துல மகிமை கிடைத்ததோ அந்த இடத்துல அவன் ஒரு வேடிக்கையாளனாக இருக்கிறான். வேடிக்கையாளன்னா நீங்க வந்து அதோடைய உண்மையான பதத்தை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, சிம்சோனை விபச்சாரத்திற்கு பயன்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறாங்க. வேடிக்கை என்பது விளையாட துவக்கினான். இது எல்லாத்திற்கும் விளையாட துவங்கினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இது எல்லாம் எந்த பதத்தை குறிக்குது தெரியுமா? அவனை தவறாக தொட்டு அவனை விளையாடினாங்களா? எவ்வளவு மகிமையா இருந்தாயே சிம்சோனே, இன்னைக்கு வீழ்ந்து போனாயே. காரணம் என்ன? காரணம் என்ன? நீ போயிட்டு எல்லாம் போயிட்டு நீ உனக்கு மாத்திரமல்ல சத்துரு நிந்திக்க ஏதுவாயிருந்தாயே. ஓ ரஷ்டாலபா என்டலஸ். உங்களுக்கு தெரியுமா, வேதத்தை கொஞ்சம் நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க தீமோத்தேயுலாம் வாசிச்சு பாருங்க. 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயுல வாசிச்சு பாருங்க. அதுல எழுதப்பட்டிருக்குது, இள விதவைகளை நீங்க விதவைகள் கூட்டத்துல சேர்க்காதுங்க. ஏன்னா அவங்க வந்து திரிய பழகுவாங்க, அவங்க வந்து நிறைய தப்பு செய்வாங்க, அவங்க வளவலன்னு பேசுவாங்க, அவங்க பாவத்துல விழுந்துருவாங்க. ஆனா இதை ஏற்கனவே நிறைய பேர் இதே மாதிரி பாவத்துல விழுந்து சத்துருவானவன் தூஷிக்க இடம் அவங்க ஏதுவா இருந்தாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. அர்த்தம் என்ன தெரியுமா சொல்ல வராரு? நீ தப்பு செய்யும் பொழுதெல்லாம் சத்துருவானவன் கர்த்தரை தூஷிப்பா, கர்த்தருக்கு முன்னாடி மேன்மை பாராட்டுவா. ஒவ்வொன்றும் கர்த்தர் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ரம்ல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. எத்தனை தடவை நம்ம கர்த்தரை துக்கப்படுத்தி இருக்கோம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கோம் தெரியுமா? ஏன்னா பரலோகத்தில் உள்ள தேவன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓடா ஷாந்தல மரியாந்தல. எத்தனை பேரை பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு தொடறாருன்னு தெரியல. I feel the mighty anointing. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்னால உணர முடியுது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மள மாற்ற விரும்புறாரு. உடார ஹத்தி அல்லலா உடப சந்தலா. பரிசுத்தமா வைராக்கியம் பாராட்டுங்க, பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டுங்க. உடா ஷடா லம்சட்டோ இடரகதனி சேச்சலியா இக்ரன சண்டலோ. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுங்க, என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தமாக்குங்க. எத்தனை பேர் உங்களை அற்பமா நினைச்சானே, எத்தனை பேர் உங்களை ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னானே. கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன அற்பமா நினைக்காதபடிக்கு எனக்கு பரிசுத்தத்துக்கு மாத்திரம் வைராக்கியம் பாராட்டிப்பாரு. உன்னை பயன்படுத்துறனா இல்லையான்னு பாரு, உன்னை உயர்த்துறனா இல்லையான்னு பாரு. எல்லாருக்கும் முன்னாடி உன்னை தலைய உயர்த்துவேன். சகோதரர்கள் நினைச்சாங்க அவன் செத்துட்டான்னு நினைச்சாங்க. ஒருத்தர் இருந்து அவன் செத்துட்டான்னு நினைச்சாங்க, யோசேப்பு செத்துட்டான்னு நினைச்சாங்க. அவன் சொல்றான், இல்ல உனக்கு போஷிக்க போறதே நான் தான், நான் சாகல, உனக்கு சாப்பாடு கொடுத்ததே நான் தான், நீ சாவ கூடாதுன்னு உனக்கு காப்பாத்தினதே நான் தான். அந்த நாட்கள் வருகிறது. உடாரதூனி சஞ்சலபா. பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிற யாரா இருந்தாலும் உயர்த்தப்படுவார்கள். கொஞ்சம் கண்களை மூடி பரலோகத்தை பார்த்து அப்பாவை பார்த்து ஒரு வரியை பாடிடலாமா? பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண் ஆசை வேண்டாம் இயேசு போதும். பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும், மண் ஆசை வேண்டாம் இயேசு போதும். பாவமே வேண்டாம் இயேசு போதும், லோகமே வேண்டாம் இயேசு போதும். பாவமே வேண்டாம் இயேசு போதும், லோகமே வேண்டாம் இயேசு போதும். ஆத்தும ரட்சகர் இயேசு போதும், பரலோக ராஜ்யவாசி, பரன் இயேசுவின் மெய் விசுவாசி. புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி. இன்னொரு தடவை சொல்லாமா? பொன் பொருள் வேண்டாம் இயேசு போதும்,
மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். பொன் பொருள் வேண்டாம், இயேசு போதும். மண்ணாசை வேண்டாம், இயேசு போதும். பாவமே வேண்டாம், இயேசு போதும். லோகமே வேண்டாம், இயேசு போதும். சொல்லாமா? பாவமே வேண்டாம், இயேசு போதும். உலகமே வேண்டாம், இயேசு போதும். ஆத்தும ரட்சகர் இயேசு போதும். பரலோக ராஜ்யவாசி, மரன் இயேசுவின்மை விசுவாசி. புவி யாத்திரை செய் பரதேசி, பரன் பாதம் நீ மிக நேசி. பரலோக ராஜ்யவாசி. ஒரு காரிய வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழும்புவான். 7 தடவை. ஆனா ஒண்ணு தெரியணும், 7 தடவை ஒரே காரியத்துல விழுந்துகிட்டு இருக்க கூடாது பாருங்க. 7 தடவை விழலாம். விழுறது நீதிமான் ஒருவேளை சில காரியங்களை அறியாம விழலாம். ஆனா ஒரு காரியம் தெரியணும், 7 தடவையும் ஒரே காரியத்துல விழக்கூடாது பாருங்க. அது துன்மார்க்கனுடைய சுபாவம். அது துன்மார்க்கனுடைய சுபாவம். துன்மார்க்கன் தான் விழுந்ததிலேயே விழுவான். அவன் வேதத்துல அழகா எழுதப்பட்டிருக்குது, துன்மார்க்கனுடைய பாதையோ காரிருள். அவனுடைய பாதை காரிருளா. அவன் இருள்ல நடக்கிறதுனால எதுல தடுமாறுறான்னு தெரியாம அவன் விழுறா. எதுல அவன் கால் இடிக்குதுன்னு தெரியாம விழுறா. ஆனா ஆனா நீதிமான் அப்படி இல்ல. அவனுடைய அவனுடைய பாதை எப்படி தெரியுமா? நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கிற ஒரு சூரியனுடைய ஒரு ஒளிக்கு தக்கதா இவனுடைய பாதை இருக்கும். நடுப்பகல்ல எவ்வளவு வெளிச்சம் இருக்குமோ அவ்வளவு வெளிச்சமா இருக்குமா. ஒருவேளை அப்படி இருந்தாலும் அவன் கண்ணை மூடிட்டு தெரியாம லூசு மாதிரி நடந்து சில இடங்கள்ல அவன் விழலாம். ஆனாலும் சொல்றாரு, அவன் விழுந்து எந்திப்பான். அவன் விழுந்து எந்திப்பான், எழும்புவான். விழுந்தா விழுந்துட்டு கடக்கவே மாட்டான். அவன் எந்திரிச்சே தீருவான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு. நீதிமானுடைய சுபாவம் விழமாட்டான்னு எழுதப்படவில்லை. ஒருவேளை விழலாம், ஆனா விழுந்தாலும் அவன் எந்திரிச்சு நிப்பான். திரும்ப பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்ட நிப்பான். தாவீது விழுந்தது உண்மைதான், ஆனா திரும்ப வைராக்கியம் நின்னத வேதத்துல பார்க்க முடியுது. திரும்ப கர்த்தருக்காக நின்னதை பார்க்க முடியுது. நிக்க முடியும், நிக்க முடியும், நிக்க முடியும். திரும்ப வைராக்கியமாக நிக்க முடியும். யாரு சொன்னா நிக்க முடியாதுன்னு? யாரு சொன்னா நிக்க முடியாதுன்னு? என் லைஃப் முடிஞ்சிட்டுன்னு யாரு சொன்னா? நிக்க முடியும். பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்ட முடியும். திரும்ப நிக்க முடியும். விசுவாசத்துல தளர்ந்து போன தோமாவே, நீ ஒருவேளை இப்ப விசுவாசியா இருக்கலாம், ஆனா அவிசுவாசிகளுக்கு இன்னும் நீ ஒரு பெரிய ஒரு அசைவை கொண்டு வருகிற அப்போஸ்தலர் என்பதை மறந்து விடாதே. உன் மேல உள்ள அழைப்பு பெருசுன்னு மறந்து விடாதே. இன்னைக்கு உன் மேல உள்ள எல்லா திட்டங்கள்லயும் நீ சோர்ந்து போனவனாக, உன்னால செயல்பட முடியாதவனை போல நீ இருக்கலாம். ஆவிக்குரிய காரியங்கள்ல இன்னும் முன்னேறி போக முடியாதபடி இருக்கலாம். ஐயோ, எல்லா இடத்துலயும் அவமானங்கள் சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா இது எப்பொழுதும் அப்படியே இருக்காது. எப்பொழுதும் அப்படியே இருக்காது. ஏன்னா நீதிமான் விழுவான், ஆனா விழுந்து கிடக்க மாட்டான். அவன் எழுவான்னு எழுதப்பட்டிருக்குது. கொஞ்சம் எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஓ ரபா ஷட்டாலபியா டெலஸ் தெல்லபசியா டெலஸ். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்ளுகிறார். அவர் சொல்றாருல, நம்மளுடைய பார்வைக்கு நம்ம மறைந்து இல்ல. ஒரு காரியத்தை எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும். அவருடைய பார்வைக்கு நம்ம மறைந்து இல்ல. இருதயத்துடைய யோசனைகளை வரைக்கும் அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு நாம் மறைந்தில்ல. இன்னைக்கு பலருடைய எண்ணங்கள் எப்படி போகுது தெரியுமா? நான் கர்த்தரை பின்பற்றுறேன், நானும் ஜெபிக்கிறேன், நானும் வேதம் வாசிக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஆனா என்னன்னு உங்களுடைய மைண்ட் செட், நான் மட்டுமா ஜெபிக்கிறேன், நான் மட்டுமா பைபிள் வாசிக்கிறேன், எல்லாரும் தானே ஜெபிக்கிறாங்க, எல்லாருக்கும் எல்லாருக்கும் வெளியரங்கமா தானே நானும் இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா வேதத்துல நம்ம சில காரியங்களை வேக வேகமா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வேக வேகமா சில காரியத்தை பார்க்க போறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கூட எடைப்பட போறாரு. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு ஒரு புதிய கிருபையினால இருதயத்துல ஒரு புதிய வாஞ்சை அவர் வைத்து நம்மளை அனுப்ப போறாரு. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல வாசிச்சோம்னா, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். இந்த பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா,
இயேசுவுக்கு பின்னாடி ஒரு திரள் கூட்டம் போகிறாங்க. இயேசுவுக்கு பின்னாடி 1, 2 பேர் போகல. திரள் கூட்டம் போகுறாங்க. திரள் கூட்டம் போகிறதுல இவளும் ஒருத்தி. ஏகப்பட்ட பேர் இயேசுவ ஃபாலோ பண்றாங்க. அதுல இவளும் ஒருத்தி. இவள் நெனச்சா, இத்தன பேர் இயேசுவ பின்பற்றுறாங்களே, என்ன அவரு பாக்கையா செய்ய போறாரு? என்ன பாத்துட்டு அவரு எப்படி நார்மலா போக முடியும்? நான் 12 வருஷம் படுற வேதனை எல்லாம் அவருக்கு தெரியாதா? எல்லாம் அவளு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நான் எனக்கு இருக்கிற கஷ்டம், எனக்கு இருக்கிற போராட்டம், எனக்கு இருக்கிற சூழ்நிலை, இது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் அவரு அவரு என்ன பண்றாரு? அவருக்கு நான் மறைஞ்சிருக்கிறேன். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாருன்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ இருதயத்துல. அவருக்கு என்ன தெரியும்? நான் மறைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. ஆனா ஒரு காரியம் நடக்குது. இவள் அவரை தொட்ட உடனே, அவ வஸ்திரத்தை தொட்ட உடனே இயேசுட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு, இப்ப இவளுக்கு ஒரு ஹீலிங் உண்டாயிருச்சு. ஹீலிங் உண்டான உடனே கர்த்தர் கேட்கிறாரு, இயேசு கேட்கிறாரு, என்ன தொட்டது யார்? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதேன்னு கேட்கும்போது அவ சொல்றா, தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு. அவ்வளவு நேரம் அவ நினைச்சா, நான் விசுவாசத்தினால இயேசுவை பின்பற்றி வர்றேன். இயேசு நினைச்சிருப்பாரு, இத்தனை பேர் அவரை பின்பற்றுறாங்க, அதுல நானும் ஒருத்தி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான்னு அவ நினைச்சுக்கிட்டு இருந்தா. அவ நினைச்சா, இத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க, அதுல நானும் ஒருத்தன் தானே. பாருங்களேன், ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லலாம், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அதுல நானும் ஒருத்தன். காமனா நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க மறைந்திருக்கவில்லை. இத்தனை லட்சம் பேர் இயேசுவ நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவ ஃபாலோ பண்றேன்னு சொல்றாங்க, அதுல நானும் ஒருத்தன்னு நீங்க நினைக்கிறீங்க. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுதுன்னு தெரியல. நீங்க நினைக்கிறீங்க, எல்லாரும் இயேசுட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஜெபிக்கிறாங்க, அதுல நானும் ஒருத்தன் நீங்க நினைக்கிறீங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் பைபிள் ரீட் பண்றாங்க, இயேசுவ பத்தின மெசேஜ் கேக்குறாங்க, அதுல நானும் ஒருத்தன் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படி இருக்கிறதா உனக்கு தெரிஞ்சாலும் நீ என் கண்ணுக்கு முன்பாக மறைந்திருக்கவில்லை. நீ செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் என் வஸ்திரத்தை தொட்டா சுகமாகணும்னு சொல்லி உன் இருதயத்துல நீ விசுவாசிச்சல்ல, அது வரைக்கும் எதுவும் மறைஞ்சிருக்கவில்லை, எதுவும் மறைஞ்சிருக்கவில்லை. கர்த்தர் சிலரோட சொல்ற, நீங்க பண்ணுகிற முயற்சிகள் எதுவும், நீங்க சின்ன சின்ன முயற்சி எடுக்கிறீங்கல்ல, உங்க இருதயத்துல சின்ன விசுவாசத்தை கொண்டு சில காரியத்தை செஞ்சீங்கல்ல, அது எதுவுமே வீண் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீங்க நினைக்கிறீங்க நீங்களும் அந்த ஸ்திரியை போல நான் மறைஞ்சிருக்கிறேன், இத்தனை கூட்டத்துல என்ன எப்படி தெரியும், என்ன எப்படி தெரியும் நான் மறைஞ்சிருக்கிறேன் நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க மறைஞ்சு இல்ல, நீங்க மறைஞ்சு இல்ல, நீ என்ன பின்பற்றிக்கிட்டு இருக்க. இந்த உணர்வு வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்ம ஆவிக்குரிய லைஃப்ல அடுத்த கட்டத்துக்குள்ள போயிடலாம். இதுல ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. கொஞ்சம் கண்களை மூடி, நான் மறைஞ்சு இல்லை, இந்த இதை உங்க மனசுக்குள்ள ஏத்துங்க. நான் மறைந்திருக்கவில்லை, நான் மறைந்திருக்கவில்லை, நான் மறைந்திருக்கவில்லை. நீங்க நினைக்கலாம் நான் மறைஞ்சிருக்கிறேன், நான் மட்டும் தானே, என்ன கர்த்தர் எப்படி பார்ப்பாரு? நான் இவ்வளவுக்கு சில ஸ்ட்ரகிள்ஸ்குள்ள இருக்கிறேன், போராட்டத்தில் இருக்கிறேன், நான் கர்த்தரை விசுவாசத்தோடு இறங்கிட மாட்டாரான்னு ஏங்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு மறைந்திருக்கவில்லை, நீ எனக்கு மறைந்திருக்கவில்லை. ஓ ரஷட்டலபயத்தோஸ் இரஹண்டலோசியாட்டலஸ். நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்கு நான் மறைஞ்சிருக்கிற போல, கர்த்தாவே எம்மட்டும் மறைஞ்சிருப்பீர் நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் மறைந்தில்ல, நீ மறைந்தில்ல. தெரிஞ்சுக்க, நான் உனக்கு மறைஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு பலருடைய என்ன தெரியுமா, அவர் மறைஞ்சிருக்காரு, இயேசு என்ன பாக்குறாரான்னு கூட தெரியல நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் மறைஞ்சிருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா நீ எனக்கு மறைஞ்சில்லன்னு தெரிஞ்சுக்க. ஏன் எப்படி இவ்வளவு தைரியமா நீ சொல்ற? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த சம்பவத்தை. இயேசுட்ட இயேசு சொல்றாரு, என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது, ஒருவேளை என்னை தொட்டால்னு சொல்றாரு. சீஷர்கள் சொல்றாங்க, என்ன என்ன பாஸ் சொல்றீங்க, இத்தனை பேர் சுத்தி இருக்கிறாங்க, திரள் கூட்டம் உங்களை நெருக்கி இருக்கிறாங்க, எப்படி யாரு தொட்டான்னு. அப்போ நீங்க அவரை பின்பற்றுவது உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நீங்க தனி அறையில அழுதது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க பண்ண பிரேயர், நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு ஜெபிக்க முடியாம நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணது கூட கூட இருக்கிறவனுக்கு தெரியாது. நீங்க பண்ண போராட்டம் தெரியாது. அவன் பேதுரு சொல்றான், அப்படி எல்லாம் ஒருத்தரும் தொடல, எல்லாரும் தான் தொட்டாங்கிறான். அவனுக்கு ஒரு ஊழியக்காரன் பார்த்தாலும் சரி, ஒரு பிரசங்கியார் பார்த்தாலும் சரி, உங்க கூட இருக்கிற உன் ஃப்ரெண்டே பார்த்தாலும் சரி, அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான், இவன் 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 வந்து துணிஞ்சு போயிட்டு இருக்கான், இவன் தப்பு, அவன் சரியில்லை, அப்படி ஈஸியா அவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஜட்ஜ் பண்ணிட்டு போயிருவான். ஆனா அவன் இருதயத்துல பாதிக்கப்பட்டு தேவனிடத்துல ரகசியமா, ஐயோ எப்படியாவது கிருபையை பெற்றுக்கலாம்னு சொல்லி அவன் செய்கிற முயற்சி சுத்தி உள்ள ஒருத்தனுக்கும் தெரியாது. ஆனா
ஆனா ஒரு காரியம் தெரியணும். கர்த்தர் சொல்றாரு, நீ மறைந்திருக்கவில்லை. அவள் பின்னதாக கண்டுபிடித்தா, நான் மறைந்திருக்கவில்லைன்னு. நீங்க இப்பவுமே கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு தான் நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். நான் சொல்றது என்னன்னா, நீ இப்பவுமே கண்டுபிடிச்சுக்க. நீ பண்ற ஒரு செகண்ட் காரியம் கூட தேவனுக்கு முன்பாக மறைந்திருக்கவில்லை. எப்படி இவ்வளவு தெளிவாக வைராக்கியமா சொல்றேன்னா, வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது மத்தேயு 6:6, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா, அவர் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா அந்தரங்கத்துல பார்க்கிறாராம். அந்தரங்கத்துல பார்த்து வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறாருன்னு வசனம் எழுதப்பட்டிருக்குது. அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் அந்தரங்கத்தில் இருக்கிறவர்னா அர்த்தம் அவர் மறைந்திருக்கிறார். கர்த்தர் மறைந்திருக்கிறார். வேதத்துல பழைய ஏற்பாட்டுல இதுக்கு ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்குது. கர்த்தர் மறைந்திருக்கிறார் என்று ஏகப்பட்ட காரியம் இருக்குது. உண்மையாகவே நீ மறைத்துக் கொண்டிருக்கிறீன்னு எழுதப்பட்டிருக்குது. இயேசு நிறைய இடத்துல அற்புதம் செஞ்சுட்டு தன்னை வெளிப்படுத்தாதபடிக்கு நீ இந்த இடத்துல சொல்லாதேன்னு சொல்லி அனுப்பி விட்டதை பார்க்கலாம். ஏன்னா இயேசு தன்னை மறைத்துக் கொள்கிறவர். இயேசுடைய சுபாவத்துல இது ஒண்ணு, கர்த்தருடைய சுபாவத்துல ஒண்ணு, தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறவர். நீங்க அவரை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாரு. நீங்க அவரை கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாரு. இது கர்த்தருடைய சுபாவத்துல ஒண்ணு. நான் அதோடைய நிறைய காரியங்கள் மனசுல வருது, நான் பிறகு சொல்றேன், நேரம் இல்ல. கர்த்தர் இன்னைக்கு இத ரொம்ப விரும்புறாரு. அவர் சொல்றாரு, நான் மறைந்திருக்கிறவர் தான். அதனால நீ என்ன பார்த்துட்டு நீ நினைக்கிற இவரும் மறைஞ்சிருக்கிறாரு, நானும் அவருக்கு மறைஞ்சிருக்கிறேன் போல. ஏகப்பட்ட பேர் பைபிள் வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட பேர் பைபிள் வாசிக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் ஜெபிக்கிறாங்க. அதுல நானும் ஒண்ணு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நான் அந்த ரங்கத்துல இருக்கிறவர் மாத்திரம் அல்ல, அந்த ரங்கத்தை பார்க்கிறவர். அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா அந்த ரங்கத்தை பார்த்து வெளியரங்கமாய் பலன் கொடுக்கிறாருன்னு வசனத்துல எழுதப்பட்டிருக்குது அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மறைஞ்சில்ல. ஏன்னா நீங்க யோசிக்க, நீங்க உண்மையில மறைஞ்சுதான் இருக்கிறீங்க. ஆனா அவர் மறைந்து இருக்கிற இடத்தை பார்க்கிறதுனால நீங்க மறைந்தில்ல. அது பேதுருக்கு தெரியாது, அது யோவானுக்கு தெரியாது, அது மத்தேயுக்கு தெரியாது, அது தோமாக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் அந்த ரங்கத்தை பார்க்கிறவராய் இருக்கிறபடியா எனக்கு எல்லாம் தெரியும். அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். கொஞ்சம் கண்களை மூடி நீங்க கொஞ்சம் அறிக்கை செய்ய போறீங்க, நான் கர்த்தாவே, நான் உங்களுக்கு முன்பாக மறைந்து இல்லை, நான் மறைந்தே இல்லை, எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறேன், நான் வெளியரங்கமா இருக்கிறேன். என்னுடைய ஜெப தூபங்கள் அவருக்கு முன்பாக போய்கிட்டு இருக்குது. அவர் சொல்றாரு, நீ அந்த ரங்கத்துல செயல்படுகிறத பார்த்து வெளியரங்கமாய் ஒரு பலன் இருக்கிறது. அந்த ரங்கத்துல செயல்படுகிறத பார்த்து வெளியரங்கமாய் ஒரு பலன் இருக்கிறது. வேதத்துல இன்னொரு இடத்துல பகுதியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, எத்தியோப்பியாவின் ராஜஸ்திரி ஆகிய கந்தாக என்பவளுடைய ஒரு மந்திரி, அவன் என்ன பண்றானா, எருசலேமுக்கு கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறான். கர்த்தரை பணிந்து கொண்டு அவன் இப்ப ரிட்டர்ன் போறான், தன்னுடைய வீட்டுக்கு போறான், தன்னுடைய இடங்களுக்கு போறான். அப்படி போகும்போது இப்போ இவன் வந்த செய்தி யாருக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தருக்கு தெரியுது. இவன் பணிந்து கொண்டது கர்த்தர் உடனே பார்த்துட்டாரு, இவன் பணிந்து கொள்ள வந்துட்டான்னு. அதே மாதிரி அவன் ரிட்டர்ன் திரும்பி வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய புத்தகத்துல ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை திறந்து அதுல இருந்து வாசிக்க துவங்குறான். இவன் வாசிக்க துவங்குறத கர்த்தர் பார்த்தவர், அவன் வாசிக்க போறாங்கிறத முன்னாடியே அறிந்தவர். அவன் முன்னாடியே சொல்றாரு, பிலிப்புவை பார்த்து, நீ வனாந்தர மார்க்கமாய் நடன்னு சொல்றாரு. கர்த்தருடைய தூதனை அனுப்பி சொல்றாரு. கர்த்தருடைய தூதன் சொல்றாரு. சொன்ன உடனே இவர் வனாந்தர மார்க்கமாய் நடந்து போறாரு. நடந்து போன உடனே மீண்டும் பரிசுத்தாவியானவர் இப்ப பேசுறாரு, அந்த ரதத்தோட சேர்ந்து கொள், அந்த ரதத்தோட சேர்ந்து கொள். எதுக்கு ரதத்தோட செய்யணும்? எதுக்கு ரதத்தோட? கந்தாகையினுடைய மந்திரி அவர் நினைச்சிருப்பாரு, நாம எல்லார் கையிலயும் ஒரு பிரதி இருக்கும். அந்த காலத்துல கர்த்தர் முன்னாடியே சொன்னாரு, நீங்க உங்களுடைய நியாய பிரமாணத்தையும் சரி, எல்லாத்தையும் சரி, நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க உங்களுக்குன்னு ஒரு பிரதி வைத்துக் கொள்ளுங்க, நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருந்தாரு. எல்லார் கையிலயும் பைபிள் இருக்குது, என் கையிலயும் இருக்குது. நான் வாசிக்கிறத கர்த்தர் என்ன சந்தோஷப்பட்டு பாக்கியா போறாருன்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அதை பார்த்தார். அதை பார்த்து என்ன பண்ணாரு தெரியுமா? பிலிப்புவை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவனை போக சொல்றாரு. அந்த ரதத்தோடு சேர்ந்துக்கோ. நீங்க நானும் நினைச்சிட்டு இருக்கோம், நான் ஜெபிக்கிறத கர்த்தர் பார்க்கல, நான் தியானிக்கிறத கர்த்தர் பார்க்கலன்னு. அந்த கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு மறைந்தில்ல, நீ எனக்கு மறைஞ்சில்ல, நீ எனக்கு மறைந்திருக்கவில்லை. அவர் திரும்ப சொல்றாரு, நீ தியானிக்க ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடியே நீ தியானிக்க போறதுங்கிறது வரைக்கும் எனக்கு தெரியும். அதனாலதான்
நான் முன்னதாகவே பிலிப்புவை வனாந்திர மார்க்கமாய் நடந்து போன்னு சொன்னேன். நீ எல்லாம் செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு மறைந்தில்ல. ஆண்டவர் சிலரோட பேசுகிறார். நீ எனக்கு மறைந்தில்ல. சிலர் நினைச்சீங்க மறைந்திருக்கிறேன் நினைச்சேன். உங்க ஜெப வாழ்க்கையை விட்டீங்க. மறைஞ்சிருக்கிறேன் கர்த்தருக்கு எல்லாரும் போலதானே நானும் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க வேதத்தை விட்டீங்க, ஜெபத்தை விட்டீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ விட்டதை திரும்பி தொடர ஆரம்பி. நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ ஸ்டாப் பண்ணாத. திரும்ப திரும்ப ரெஸ்யூம் பண்ணுங்க. சிலர்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ரெஸ்யூம் இட். நீ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க, பாஸ் பண்ணி வச்சிருக்க. கர்த்தர் சொல்றாரு, ரெஸ்யூம் பண்ணு. திரும்ப 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 துவங்கு. திரும்ப துவங்கு. ஓரா ஷாண்டலபா ரியாண்டல திரும்ப. கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஓடாரா ஷாண்டலபா ரியாண்டலஸ். அண்ணாலே இத்தனை வருஷம் நீ ஆலயத்துக்கு வந்தல்ல, இத்தனை வருஷம் கர்த்தர் உன்னை பார்க்கலன்னு நினைக்கிறியா? இத்தனை வருஷம் பார்த்தாரு. ஆனா ஒரு நாள் நீ உண்மையா ஊக்கமா கர்த்தர் சமூகத்துல போய் நின்னல்ல, அதாவது நீ மறைஞ்சிருக்கவே இல்லை. தெரிஞ்சுக்க. ஏலி சொல்றான் அவன் உதட்டடைய அசைவ பார்த்துட்டு இவ குடிச்சிருக்கா போல நினைச்சா. ஆனா கர்த்தர் பார்க்கிறது தெளிவா பார்ப்பாரு. இவர்களை சுத்தி உள்ளவங்களுக்கு நீங்க செய்கிற காரியமோ, நீங்க செய்யப்படுகிற காரியமோ அது ஒரு விதமாய் தெரியலாம். ஆனா கர்த்தருக்கு தெரியும் நீங்க எந்த முகாந்தரத்தோட செயல்படுறீங்க, எப்படி போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு மறைந்திருக்கவில்லை. அதனால நம்ம காரியத்தை தெளிவா புரிந்து கொள்ளணும். நான் மறைந்திருக்கவில்லை. அதனாலதான் தாவீது தெளிவா ஒரு காரியத்தை சொல்றாரு. நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர், நான் சமுத்திரத்தில் கடையாந்திரத்துல போனாலும் அங்கேயும் இருக்கிறீர். எங்க போனாலும் நீங்க தான்ப்பா இருக்கிறீங்க. எங்க போனாலும் உடைய பிரசனம். நானும் உமக்கு மறைந்தில்ல, நீரும் எனக்கு மறைந்தில்ல. இந்த ரகசியத்தை அறிகிறவர்கள் பாக்கியவான்கள் அல்லவா? கொஞ்சம் யோசிக்கணும். தாவீதோட எக்ஸ்பீரியன்ஸ் யோசிச்சு பாருங்க. நான் அத நம்ம வெர்ஷன்ல சொல்லட்டா, என் ரூமுக்கு வந்தாலும் கர்த்தர் தான் இருக்கிறாரு, ஆபீஸ்க்கு போனாலும் கர்த்தர் தான் இருக்கிறாரு, ரோட்ல நடந்து போற கர்த்தர் அவனோடு இருந்தார், பஸ்ல ஏறி நிக்கிற கர்த்தர் கூட நிக்கிறார். என்னங்க நடக்குது? யோசேப்போட வெர்ஷன்ல சிறைச்சாலையில இருந்து அங்கேயும் இருக்கிறாரு, குழியில இருந்து அங்கேயும் இருக்காரு, ராஜஸ்தானத்துல இருந்து அங்கேயும் இருக்கிறாரு, போர்த்திபா வீட்லயும் அங்கதான் இருக்கிறாரு. கொஞ்சம் உங்க வெர்ஷனோட கம்பைன் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிற என்னைக்கு இந்த காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் பெருகும் பாருங்க. தாவீது சொல்றாரு, நான் தூங்கினேன், கர்த்தர் தாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன தாங்கிக்கிட்டு இருக்காரு. தூங்கினா கூட தாங்கிக்கிட்டே இருக்கிறாரா? இதுதான் கர்த்தர். அவர் மறைந்து இல்லைன்னு தெரிஞ்சு அந்த உணர்வு, காட் கூட இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவருக்கு மறைந்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் அவருடைய தெரிஞ்சிருச்சுன்னா என்னால சும்மா இருக்க முடியாது பாருங்க. யோசிச்சு பாருங்க. உங்க அறையில ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு தெரியாத வரைக்கும் நீங்க ஊமையா இருக்கலாம். ஆனா என் அறையில தான் பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், என் அறையில தான் இயேசு இருக்கிறார், என் அறையில தான் அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா இருக்கிறாருன்னு நான் அறிஞ்சுக்கிட்டேன்னா எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? ஆவியானவர் என்னோட இடைப்பட்டார். இந்த வாரத்துல என்கிட்ட அதிகமா பேசுனது இதுதான். நீ மறைந்திருக்கவில்லை. தெரிஞ்சுக்க, நீ மறைஞ்சில்ல. நீ நினைச்சிட்டு இருக்க எல்லாருக்கும் கையிலயும் பைபிள் இருக்கு, உன் கையிலயும் பைபிள் இருக்கு, எல்லாரும் பிரசங்கம் பண்றாங்க, நீயும் பிரசங்கம் பண்ற நீ நினைக்கிற, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நீயும் ஜெபிக்கிற நினைக்கிற, எல்லாரும் ஊழியம் செய்யறாங்க, நீயும் ஊழியம் செய்யற நினைக்க. ஆனா தெரிஞ்சுக்க, நீ மறைஞ்சில்ல. என் பார்வைக்கு நீ எப்போ தென்படுகிற, என் பார்வைக்கு நீ மிகவும் அருமையானபடியா கனம் பெற்றாய். நம்ம அவருடைய பார்வையில இருக்கிறோம். இன்னொரு காரியத்தை கூட நம்ம வேகமா வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். வேகமா பார்த்து நம்ம முடிக்க போறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்குது. 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். இன்னும் பின்னாடி எழுதப்பட்டிருக்குது 10ஆம் வசனத்துல, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க
ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். இன்னும் 13 வாசிக்கலாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இயேசு 6 நாள்ல தன்னுடைய கிரியைகளை முடித்து 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார் என்று பார்க்க முடியுது. தேவன் 6 நாள்ல எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு, 7ஆம் நாள்ல ஓய்ந்து இருந்தார்னு எழுதப்பட்டிருக்குது. அதே போலதான் இந்த பூமியில நம்ம ஏதோ சம்பாதிக்க வரல, புகழ் தேட வரல, ஏதோ இந்த பெரிய காரியங்களை இந்த உலகத்துல மேன்மையாய் அனுபவிக்கணும்னு நம்ம வரல. எழுதப்பட்டிருக்குது, நமக்கென்று ஒரு கிரியை இருக்கிறது, நமக்கென்று ஒரு கிரியை இருக்கிறது. எப்படி பிதாவுக்கு ஒரு கிரியை இருந்ததோ, எப்படி அவர் 6 நாள் செய்ய வேண்டிய வேலை இருந்து அவர் 7ஆம் நாள்ல அவர் ரெஸ்ட் எடுத்தாரோ, இளைப்பாறுதலுக்குள்ள போனாரோ, அதே போல இந்த பூமியில சில கிரியைகள் இருக்குது. இந்த கிரியைகள்லாம் முடிந்து நாமும் இளைப்பாற போகிறோம். அதனால கர்த்தர் சொல்றாரு, எல்லாருக்கும் முன்பாக எல்லாமே சர்வ சிருஷ்டியும் சரி அவருக்கு முன்பாக நிர்வாணமா இருக்குது, வெளியரங்கமா இருக்கிறது. நீங்க செய்யற எல்லாம் தெரியும். நான் போன வாரம் சொன்னபடிதான், அந்த ரங்கத்துல நீ செபித்தா வெளியரங்கத்துல பலன், அந்த ரங்கத்துல உபவாசம் பண்ணா வெளியரங்கமா பலன், அந்த ரங்கத்துல கொடுத்தால் வெளியரங்கமான பலன், அந்த ரங்கத்துல தாவீது விபச்சாரம் பண்ணா வெளியரங்கமாய் அவனுடைய மனைவியை எல்லாரும் அவனுடைய மனைவிகளை பலர் அவனுடைய மனைவிகளை தன்னுடைய ஒரே பிள்ளை தன்னுடைய பிள்ளை அவன் விபச்சாரம் பண்றதை பார்க்க முடியுது. அது எல்லாரும் பாக்குறாங்க, ஊரடிய பாக்குறாங்க. அந்த ரங்கத்துல விபச்சாரம் பண்ணா வெளியரங்கமாய் கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வந்துருவார். அந்த ரங்கத்துல நீங்க என்ன பண்றீங்களோ அதை வெளியரங்கமாய் கொண்டு வருகிற கர்த்தர் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, எல்லாமே எனக்கு வெளியரங்கமா இருக்குது, எதுவுமே எனக்கு மறைஞ்சில்ல, எதுவுமே எனக்கு மறைஞ்சில்ல. ஆகையினால நீ இந்த காலத்துல உன்னுடைய கிரியைகளை துவங்கு, உன்னுடைய கிரியைகளை துவங்கு. நீ என்னத்தை செயல்படணும், ஜபிக்கிறதுல துவங்குங்க, வேதத்தை தியானிக்கிறதுல துவங்குங்க. திரும்ப ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு, நீங்க செயல்படுகிறதுல துவங்குங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், எப்படியாவது எதையாவது செய்யணுமே, நீங்க துவங்க ஆரம்பிங்க. எதையாவது செய்யணும், இருதயத்துல வாஞ்சியை கொண்டு வாங்க. 6 நாள் வேலை செய்ய வேண்டியது, 6 நாள் வேலை செய்ய வேண்டியது. இந்த பூமியில கிரியைகளை நடப்பிக்க நம்ம இருக்கிறோம், கிரியைகளை நடப்பிக்க இருக்கிறோம். 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தது போல நம்மளும் பரலோகத்துல தேவனுடைய இளைப்பாறுதல்ல நம்ம பங்கேற்போம். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் 6 நாள் கிரியை செய்யாம 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருக்கவே மாட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ கிரியை செய்தாதான் உனக்கு இளைப்பாறுதல் தேவை. நீ பூமியில சந்தோஷப்பட்டு இருந்தனா அதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு இளைப்பாறுதல் தேவை? நீ நரகத்துல இளைப்பாறுதல் இல்லாமல் வேதனையோடு இரு. அதனாலதான வேதத்துல ஒரு காரியத்துல எழுதப்பட்டிருக்குள்ள, ஐஸ்வர்யவான் லாசரை குறித்து இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. நீ பூமியில சந்தோஷமா இருந்த, அவன் பூமியில கஷ்டப்பட்டான். நீ பூமியில கஷ்டப்பட்டீங்கன்னா பரலோகத்துல சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா பூமியில சந்தோஷமா என் லைஃப் ஒரு லெத்தார்ஜிக்கான லைஃப், என்ன ஒரு கம்ஃபர்டபிள் லைஃப், நான் இப்படிதான் வாழுவேன் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, பரலோகம் இல்ல, எரி நரகம் இருக்கிறது, எரி நரகம் இருக்குது. அதனால நம்ம எல்லாருக்குள்ள இன்னைக்கு கிரியை உண்டாகணும். அதனாலதான் எழுதப்பட்டிருக்குது, எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் பார்க்கிறவர்கள் எல்லாத்தையும் வெளியரங்கமா அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாருக்கும் முன்பாக நிர்மாணமான இருக்கிறார். அதனால அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட எனக்கு நீங்க கணக்கு ஒப்புவிக்க போறீங்க, அதனால அதற்கு ஏற்றவர்களை நீங்க நடந்து கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி. நீங்க ஒருவேளை இயேசுவை தேடிக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்ற, நீ மறைந்து இருக்கல. சகையு தேடிக்கொண்டிருந்தான். கர்த்தர் சொல்றாரு, நீ மறைந்திருக்கல. அவன் சொல்றான், எனக்கு இயேசுவே தெரிய மாட்டேங்கிறாரு, எங்க இருக்கிறாரு? இயேசு போறாரு, எல்லாரும் கூட்டத்துல மறைச்சிட்டாங்க, நான் கட்டையா வேற இருக்கிறேன், எனக்கு இயேசு தெரிய மாட்டேங்கிறாரு. ட்ரை பண்றான். இயேசு சொல்றாரு, நான் தான் உனக்கு தெரியல, நான் உனக்கு ஒருவேளை மறைஞ்சிருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ எனக்கு மறைஞ்சில்ல, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன் சகையுவே. நீ இன்னைக்கு உன் வீட்டுலதான் இருக்க போறேன். சிலரோட கர்த்தர் சொல்றேன், நான் உன் வீட்டுலதான் இருக்க போறேன், நான் உன் வீட்டுலதான் இருக்க போறேன். நான் தான் வேலை. நீ நினைச்சிட்டு இருக்க என்ன அவரை பத்தி நாசரேத்துல இருந்து நன்மை உண்டாகுமோ, என்ன குறித்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் நீ இருக்கிற. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாம தான் இருக்குது. ஆனா எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். நீ அத்தி
மரத்துல கீழே இருக்கும் பொழுதே நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்றாரு. எல்லாமே முன்னாடியே நான் உன்னை பத்தி அறிஞ்சிருக்கிறேன். ஏன்னா நீ என்ன அத்தி மரத்துல கீழே இருக்கும் போதே நீ எனக்கு மறைந்தில்ல தெரிஞ்சுக்க, நீ எனக்கு மறைந்தில்ல தெரிஞ்சுக்க. கர்த்தர் சிலரோட சொல்றாரு, நீ இந்த பிரச்சனையில இருக்கிறதுனால நீ மறைஞ்சிருக்கிற மாதிரி உனக்கு தெரியலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு மறைஞ்சில்ல. உன்னுடைய ஒவ்வொரு போராட்டங்களையும் நான் அறிவேன், உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நான் அறிவேன். கொஞ்சம் கண்களை மூடி தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்போ உங்களுடைய காரியங்கள் அவருக்கு தெரியப்படுத்துங்க. நான் கிரியைகளை செய்ய விரும்புறேன், நான் கிரியைகளை செய்ய விரும்புறேன், உங்களுக்காக செயல்பட விரும்புறேன். நியாய தீர்ப்புக்கு நான் பயப்படுகிறேன் அப்பா, நான் நியாய தீர்ப்புக்கு பயப்படுகிறேன். நான் உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பயப்படுறேன், சத்துருவானவன் உங்களை நிந்திக்க கூடாதுன்னு பயப்படுறேன். இன்னைக்கு எனக்கு கிருபை தாங்க. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஒரு நிமிஷம் தான் ஜெபிச்சு முடிக்க போறோம். எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிங்க, ஜெபிங்க தேவ சமூகத்துல. ஓரா ஷடலபயன்டலோ ஓரா கட்டோசியாட்டல ஒரு பயம் வருதா இருதயத்துல? நீ எப்படி இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும்? எப்படி இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும்? கிரியை செய்யாம ஒண்ணுமே பிரவேசிக்க முடியாதல்லவா? கிரியை செய்யாம பிரவேசிக்க முடியாதல்லவா? எழுதப்பட்டிருக்குது, கிரியை செய்துதான் இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியும். ஓரா ஷடலபரியன்டலஸ் ஓரா ஹட்டியலபரஸ்டியந்தரஸ். ஒவ்வொருத்தரையும் பரிசுத்த ஆவியானவர் தொடுறாரு. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தரையும் தொடுங்க, இந்த நிமிஷம் தொடுங்க, ஒவ்வொருத்தரையும் தொடுங்க. ஒவ்வொருத்தர் மேலையும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருத்தர் மேலையும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். கர்த்தர் சொல்றார், நீ எனக்கு மறைஞ்சில்ல. உன் ஜெபத்தை ஸ்டாப் பண்ணாதே, அதை துவங்கு. நான் இல்லைன்னு நினைச்சிட்டு தான் நீ ஜெபிக்க மாட்டேங்கிற. நான் உன் அறையில தான் இருக்கிறேன். ஏன்னா நான் அந்த ரங்கத்துல இருக்கிற பிதா, அந்த ரங்கத்துல தான் இருக்கிறேன். நீ கதவை மூடல, அங்கதான் உன் பக்கத்துல இருக்கிற. நீ ஜெபிக்க ஆரம்பி. உடாரபா சந்தலம ரிக்கச்சாலியா. ஜெபிக்க ஆரம்பி, தியானிக்க ஆரம்பி. உடா ரகத்தியால பிரட்டோஸ்தி இல்ல மருஸ்டச்சலா. பரிசுத்த ஆவியானவர் தொடட்டும், ஒவ்வொருத்தரையும் தொடட்டும். ஒரு தேவ மகிமை நிரப்பட்டும். Oh, Rashatalaba, I release the power of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய வல்லமை இப்ப கட்டவிழ்க்கப்படுவதாக. ஒவ்வொருத்தர் மேலையும் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் பரிசுத்தாவினுடைய வல்லமை. நீதிமானுக்கு வருகிற ஒரு பிரச்சனை, துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனா எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலை ஆக்குகிறார். பரிசுத்தமா வாழ்ந்தனா கர்த்தர் அந்த கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பரிசுத்தமாய் வாழ அவரே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதே தேவனுடைய சித்தம். அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். இன்னைக்கு என்ன பரிசுத்தமாக்க முடியும். கர்த்தர் என்ன இன்னும் அவருக்கு கிரியை செய்ய வைக்க முடியும். எல்லாரும் ஜெபிங்க. என்ன இன்னும் இயக்குங்கப்பா, என்ன நீங்க ஆளுகை செய்யுங்க. என்ன முழுசா ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு நிமிஷத்துல முடிக்க போறேன். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன முழுசா ஒப்பு கொடுக்கிறேன், என்ன கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்தத்திற்கு வைராக்கியம் பாராட்ட ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு உங்க கிருபை இங்க ஒவ்வொருத்தர் மேல இறங்கட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் பரிசுத்தாவியானவர் தொடுவாரு. வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற வசனத்தின்படி உங்க கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என்னுடைய ஆவி உங்களுக்கு அருளுவேன், அப்பொழுது என்னுடைய வார்த்தைகளை உமக்கு தெரிவிப்பேன்னு சொல்லி வசனம் எழுதப்பட்டிருக்குது. நீங்க கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் போதே அபிஷேகம் உங்க மேல இறங்கி வந்துரும். இயேசுடைய சத்தத்தை கேட்க முடியும். இயேசு உங்ககிட்ட பேசுறத கிளியரா கேட்க முடியும். எப்ப தெரியுமா? கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பும் பொழுது. உடா ஷடா ரம்துடா அடரகதி யந்த நம சந்தரபலியந்தரா. எல்லாரையும் தொடுங்க. ஒரு பெரிய மகிமை எல்லார் மேல இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இன்னும் பிளஸ் பண்ணுங்க. இங்க ஒருத்தரையும் கைவிடாதுங்க. எங்களை எவ்வளவுக்கு தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவார். எந்த ஸ்தானத்துல நாங்க இருந்தாலும் சரி, உமக்கு முன்பாக நாங்க ஒண்ணுமே கிடையாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது, மனுஷன் அவர் மண்ணெஞ்சே நினைவு கூறுகிறாராம். அவர் பார்த்துட்டு இவன் மண்ணுதானே யோசிக்கிறாராம். மண்ணெஞ்சே நினைவு கூறுகிறார். நம்மளை பார்க்கும் பொழுது அவர் மண்ணெஞ்சு நினைவு கூறுகிறார். நான் சொல்லலாம், நான் பெரிய ஆளு, நான் பெரிய இடத்துல ஒர்க் பண்றேன். கர்த்தர் சொல்றார், நீ மண்ணு. நான் பெரிய பெரிய பலசாலின்னு நம்ம சொல்லலாம், ஏன் ஞானவான்னு சொல்லலாம், நான் எந்த ஸ்தானத்துல இருக்கேன் பாரு நம்ம சொல்லலாம், அவனை காட்டில நான் பெரியவன்னு சொல்லலாம். கர்த்தர் சொல்றாரு, அதுவும் மண்ணுதான், நீயும் மண்ணுதான், எல்லாமே மண்ணுதான். அவருக்கு முன்பாக எல்லாம் மண்ணாயிருக்கிறபடினால அவர் சொன்னார், மண்ணாயிருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய்ன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை யாராலும் இன்னைக்கு வர உடைக்க முடியல பாருங்க. மண்ணாயிருக்கிற சகல மண்ணுகளும் மண்ணுக்கே திரும்பி கொண்டு இருக்கிறது. அதனால அவர் ஒருவருக்கே சதா காலங்களும் துதி கனம் மகிமை அவர் ஒருவருக்கே உண்டாகட்டும். அவரே வானங்கள் வழியாய் அவர் பரலோகத்துக்கு ஏறினவர். அவர் ஒருவரே ஏறினவர். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பா, உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம். எங்க எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்க சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென், ஆமென். ஓகே, பிரைஸ் காட். எல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே பார்க்கலாம். ஓகே, பாய்.